8ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். வசனம் 15 உதவி எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். verse 15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். கடந்த சில நாட்களாக இந்த வேத பகுதி நாம் பார்த்து வருகிறோம். அதில் விசேஷமாக இந்த 18வது வசனத்தில் சொல்லுகிற ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நாம் இந்த நாளில் கவனிக்கப் போகிறோம். அந்த முதல் பகுதி சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். ஆண்டவர் பேசுகிற தேவன். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தபோது மக்களிடத்தில் அதிகமாய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், அதிகமாக போதித்திருக்கிறார். அநேக கிராமங்கள், அநேக பட்டணங்களுக்கு நேராக அவர் பிரயாணமாய் சென்றிருக்கிறார். ஏகப்பட்ட கூட்டம் அவரை தேடி வரும். அவர் செய்த நன்மைகள், விடுதலைக்காக, சுகத்துக்காக அவரை ஆயிரக்கணக்கான மக்கள் கூட சில இடத்துல கூடி வந்து அவருடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறார்கள். எல்லாரும் அந்த வசனத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார்களா, எல்லாருமே அந்த வசனத்தினால் நன்மைகளை பெற்றார்களா என்பதை குறித்து நாம் கவனிக்கும் போது இயேசு சொல்லிவிட்டார், ஒரு சிலருக்கு அது ஒரு ஓமையாக அல்லது ஒரு கதை போல் இருக்கிறது என்று சொல்லி நாம் அதில் எப்படிப்பட்டதான மனிதர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களை குறித்து அந்த ஒரு விளக்கத்தை இந்த அதிகாரத்தில் கொடுத்ததை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அப்போ சீஷர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் விதைக்கிறவனை பற்றி ஒரு ஓமை சொன்னீங்களே, ஒரு ஒப்பிட்டு ஒரு கதை போல் சொன்னீங்களே, அதனுடைய கருத்து என்னென்று சொல்லும்போது அவர் அதற்கான கருத்தை சொல்லுகிறார். அப்போது நிலம் என்பது இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நாம், நம்முடைய இருதயம் காணப்படுகிறது. அடுத்ததாக அதில் விதைக்கப்படுகிற அந்த விதையானது தேவனுடைய வசனமாக இருக்கிறது என்று சொல்லி அதற்கு ஒரு சிறிய விளக்கத்தை சீஷர்களுக்கு கொடுக்கிறார். அப்போ வசனத்தை கேட்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய அந்த வசனத்தினால் பலன் பெறுகிறார்களா என்பதை குறித்து கவனிக்கும் போது அது பொதுவாக இல்லை, அல்லது பலன் கொடுக்கிற நிலைமைக்கு வரும்போது அதில் பலர் பின்வாங்கி விடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். ஒரு கூட்டம் கேட்டு அவர்கள் இயேசுவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளாத கூட்டமாக போய்விடுகிறார்கள், அல்லது ரட்சிக்கப்படவில்லை, அவர்கள் வாழ்க்கையில் மனம் திரும்புதல் இல்லை என்று சொல்லுகிறார். இன்னொரு கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆனால் அந்த ஏற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கையில் அந்த வேர் ஆழமாய் போகாததினால் ரொம்ப நாள் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை நிலைத்திருக்கவில்லை, பின்வாங்கி விடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். மூன்றாவது ஒரு கூட்டம் அவர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் வாழ்க்கையில் பலன் கொடுக்கும்படியாய் விரும்புகிறார்கள், ஆனால் உலகப்பிரகாரமான கவலைகளும் உலகப்பிரகாரமான இச்சைகளும் பணத்தின் மேல் இருக்கிற விருப்பங்களும் அவர்கள் வாழ்க்கையிலே பலனை கொடுக்க முடியாதபடிக்கு தடை பண்ணி விடுகிறது என்று சொல்கிறார். ஒரு கூட்டம் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறார்கள், ஒரு கூட்டம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் பின்வாங்கி போய்விடுகிறார்கள், ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆனால் எந்த ஒரு பலனும் அவன் வாழ்க்கையில் கொடுக்க முடியாத அளவுக்கு நெருக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்கிறார்கள், பலன் இல்லை. ஆனால் ஒரு கூட்டம்தான் அவர்கள் கேட்கிறார்கள், அடுத்ததாக அவர்கள் பலன் கொடுக்கிறார்கள். எப்படி பலன் கொடுக்கிறார்கள்? ஒன்று 30, ஒன்று 60, அப்புறம் 100 பலன் கொடுக்கிறார்கள். இந்த காலை நேரத்தில் அந்த வார்த்தை குறித்து அவர் சொல்லும்போது 18வது வசனம், ஆதலால், இப்போ சொல்லுங்க போல அந்த முதல் பகுதி, ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து என்ன பண்ணுங்க, அப்போ நீங்க எப்படி கவனிக்கிறீர்கள் என்பதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அல்லது ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள், வாட் ஆட்டிடியூட், நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது. அப்போது இயேசுவை குறித்து பார்க்கும்போதே அவர் உலகத்தில் பிரசங்கெல்லாம் பண்ணும்போது நிறைய பேர் அவரை குற்றப்படுத்தியிருக்கிறார். இவர் எப்படி பாவத்தெல்லாம் மன்னிக்க முடியும், இவர் எப்படி இதெல்லாம் சொல்லலாம் அப்படி என்று பலவிதமான எதிர்ப்பான வார்த்தைகள் எல்லாம் பரிசேயர்கள் என்கிறதான கூட்டம் அவருக்கு விரோதமாக பேசியிருக்கிறார். இயேசுவுடைய வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவர்கள் வாழ்க்கையில் இயேசுடைய வசனம் எப்படிப்பட்டது என்பதை விளங்கி கொள்ளுகிறதான மனநிலையில். இப்போ இந்த காலை நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டும், நாம் கேட்கிற வசனம் நமக்குள் எப்படி செயல்படுகிறது. கேட்பது பெரிதல்ல, கேட்பதினால் எனக்குள் அது எப்படிப்பட்ட விளைவை கொண்டு வருகிறது, அல்லது எனக்குள் எப்படிப்பட்ட ஒரு தாக்கம், மாற்றத்தை கொண்டு வருகிறது. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்கிற விதத்தை கவனிங்க. கேட்கிறது பெருசில்ல, எப்படிப்பட்ட எண்ணத்தோடு மனதோடு கூட கேட்கிறீர்கள் என்பதை குறித்து கவனியுங்கள். அப்புறம் இயேசு சொல்லுகிறார்,
உள்ளவன் எவனோ, சொல்லுங்க பாலா, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுப்பாரா, இன்னும் கொடுப்பாரா, ஏற்றுக்கொண்டு பலன் கொடுத்தா இன்னும் அவர்களுக்குள் இன்னும் கர்த்தர் கொடுக்கும்படியை விரும்புகிறார். அடுத்தது, இல்லாதவன் எவனோ அவன்கிட்ட இருக்கிறது என்ன பண்ணுமா, போயிடும். அப்போ ஏதோ கேட்கிறேன் என்று அல்ல, கேட்கிறதை கவனமாய் கேட்க வேண்டும். அல்லது நான் கேட்கிறதை எப்படிப்பட்ட மனநிலையில் கேட்கிறேன், அது என் வாழ்க்கையில் எந்த விதமான பலனை கொண்டு வருகிறேன். இந்த காலை நேரத்தில் அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். நான் பலன் கொடுக்கிற ஒரு விசுவாசியாக 30, 60, 100 பலன் கொடுக்கிற ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும், அதைத்தான் நாம் இந்த நாளில் சுருக்கமாக கவனிக்க போகிறோம். முதலில் அந்த 15வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். verse 15 எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பாலா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் பொறுமையுடனே என்ன பண்ணுகிறார்களாம்? ஓகே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் முதல்ல என்ன பண்ணுகிறார்கள் என்றால் வசனத்தை கேட்கிறார்கள். எல்லாம் ஒரு ஆமே சொல்ல முடியுமா? யாரா இருந்தாலும் வசனத்தை கேட்கணும். அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வசனத்தை கவனிக்க மாட்டான், அல்லது வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் விசுவாசிகளாக இருப்பாங்க. நான் ஒரு தடவை சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சபையில் பைபிள் ஸ்டடி எடுக்க கூப்பிட்டுருந்தாங்க. அது ஒரு நீண்ட நாள் பல வருஷங்கள் ஊழியம் நடக்கிற ஒரு சபை, நல்ல சபை. அங்கே கூப்பிட்றது பெரிய விஷயம் இருந்தாலும் அந்த பாஸ் நம்பி கூப்பிட்டார். ஈவினிங் சர்வீஸ், அது இப்போ நமக்கு மாலை ஊழியெல்லாம் அப்போ கிடையாது, சம் இயர்ஸ் பேக். அப்போ ஒரு ஐயா வருவார், பாட்டு ஆராதனை காணிக்கெல்லாம் நல்லா இருப்பார், அப்படியே உட்காந்து ஆக்டிவாக, அப்படியே அவர் நல்லா ஆக்டிவாக இருப்பார். கொஞ்சம் வயசானவர் தான். ஆனால் அந்த வேத பாடம் அல்லது வசனத்தை குறித்து சொல்லுகிற நேரம் வரும்போது அப்படி இப்படி கொஞ்சம் நேரம் பார்ப்பார். அப்புறம் என்ன பண்ணுவார், பேக்கு தூக்குவார், என்ன பண்ணுவார்னு அப்படி எழுந்து போயின்னு இருப்பார். அது ஏதோ ஒரு தடவை பரவாயில்ல, ஏதோ வேலை அர்ஜென்ட்டாக பண்ணு பார்த்தினா அது நிறைய முறை நான் பார்த்துருக்கேன். நல்லா கவனிக்கணும். சபைக்கு ஏன் வருகிறோம்? முதலில் கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆராதிக்கிறோம் ஒரு ஆமே சொல்லுங்க பாலாம். அல்லேலூயா. இதனால் ஆண்டவரை ஆராதிக்க வந்தேன்றவங்கள ஒரு ஆமே சொல்லுங்களேன். நல்லா உற்சாகமாக கரங்களை உயர்த்தி. அந்த ஆராதனையில் ஒரு பகுதி வசனத்தை தியானிக்கிற ஒரு பகுதி. இயேசு எவ்வளோ அற்புதங்களை செய்திருந்தாலும் அவர் நிறைய இடத்துல அவர் வசனத்தை தான் சொல்லியிருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறதா, சமீபமாக இருக்கிறார். அப்போது முதலில் நாம் கேட்க வேண்டும். கேட்கவே இல்லைன்னா எப்படி பலன் வரும்? ஒரு செடி எப்படி வளரும்? அல்லது விதையே நமக்குள் போடப்படவில்லை என்று சொன்னால் எப்படி பலன் வரும்? அது சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், முதல்ல சொல்லுகிறதை கேட்க வேண்டும். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம், கேள்வி என்றால் கேட்கிறதுனால் வருகிறதா? ஹியரிங் த காட்ஸ் வேர்ட். விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி, அப்போ நான் எதை கேட்பதனால் எனக்கு விசுவாசம் வரும்? வசனத்தை கேட்பதனால். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? இன்றைக்கி நிறைய காரியத்தை கேட்கிறோம், கொஞ்சம் நல்லா கவனித்து பார்க்கணும். இன்றைக்கி டிவி நியூஸ்லேருந்து இன்றைக்கி உலக பிரகாரமான எவ்வளோ காரியங்களை நாம் காதுகளால் கேட்கிறோம். இன்றைக்கி மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை அறிந்தோ அறியாமலோ நம்ம கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். பாட்டு கேட்குறோம், நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ, ஒரு ட்ராவலில் போகும்போது எதெல்லாம் போகும்போது கேட்குறோம், அல்லது பக்கத்து வீட்டில் ஓடுது, இல்லை ரோட்டில் ஓடுது. நியூஸ் எவ்வளோ சேனல்கள் வந்துடுச்சு. இன்றைக்கி சினிமாவை குறித்த காரியங்கள், எவ்வளோ காரியங்கள் பேச்சு பொருளாய் மாறிவிட்டது. நம்ம அறிந்தோ அறியாமலோ அல்லது விரும்பியோ விரும்பாமலோ நிறைய காதுகள் நம்ம கேட்டுருந்தா இருக்கிறோம். அல்லது பிற மக்கள் பேசுகிறதை நாம் காதுகளால் கேட்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது விசுவாசம் கேட்கிறதுனால் வருகிறதாம். ஆனால் அந்த கேட்கிற காரியம் தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது. நான் வசனத்தை கேட்டால் தான் விசுவாசம் வரும். எத்தனை பேர் முதல்ல விசுவாசிக்கிறேன்? கரங்களை ஊற்றி நம்ம சொல்ல முடியுமா? வசனத்தை முதல்ல கேட்கிறேனா? இன்னொரு இடத்துல ஒரு வசனம் நமக்கு எல்லாரும் தெரிந்த ஒரு வசனம், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதல் என்ன பண்ணட்டும். அப்போ காதலில் ஒன்றா நீ முதல்ல கேள். நம்ம கேட்கும் போதே இடம் போட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இவர் எந்த ஊழிக்காரு, எந்த ஊர்லேருந்து வந்தார், இவர் என்ன இப்படிலாம் பிரசங்கம் பண்ணாருன்னா முதல்ல கேட்டுக்கோ. அது சரியாக தப்பு அதெல்லாம் ரெண்டாவது. நான் தான் சொல்லுவேன், 1000 ஊழிக்காரங்க வருவாங்க போவாங்க, முதல்ல கேட்டுக்கோ, அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்கள். சரிங்களா? ஓகே, நல்லா கவனிக்கணும். முதலில் கேட்கிறோமா? சில நேரத்தில் சிலர் வசன நேரத்தில் நல்லா தூக்குவாங்க. கர்த்தர் தமக்கு பிரியமானவருக்கு என்ன பண்ணுறாரா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பவுலுடைய பிரசங்கத்தில் என்ன பண்ணிட்டான் ஒரு தம்பி, பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல், நல்ல ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அவரே தூங்கிட்டார்.
தூங்குது மாத்திரம்லாம் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி மாடி, இந்த மாதிரி இது மாதிரி கிரில் போட்ட இடங்களில் கூட போலது கீழே ஊன்ட்டார். கீழே ஊன்ட்டு என்ன பண்ணிட்டாரு, உயிரே போயிடுச்சு. அப்புறம் ஜெபம் பண்ணி அவரை உயிரோடு மீட்டு கொண்டார். நல்லா கவனிக்க, நான் சொல்ல புரியுதுங்களா? எந்த பிரசங்கம், யார் பிரசங்கம், சில நேரத்தில் வேலையினுடைய கஷ்டத்தினால் தூக்கம் வரும். ஆனால் வேலையெல்லாம் நல்லா பண்ணிவிட்டு எல்லாம் ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு நல்லா ரிலாக்ஸாக வந்து சபையில் வந்து எனக்கு நல்லா தூக்கம் வருதுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு அல்லையில சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் பக்கத்தில் இருக்க யாருன்னா தூங்கினாங்கன்னா அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வசனத்தை பாருங்கள். ஒரு அல்லையில சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு ஐயா சொல்லுவார், ஒரு பாம்பேயில் ஒரு சயின்டிஸ்ட், அவர் இது மாதிரி வசனத்தெல்லாம் சொல்லும்போது மதியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் அந்த வசனத்தை எடுக்கும்போது சொல்லுவார், சாப்பாட்டுக்கு அப்புறம் என்ன வரும் பொதுவாக, அதுவும் வசனத்தை கேட்கும்போது என்ன தான் வரும், நல்லா அது யாராக இருந்தாலும் தூக்கம் வரும். அப்போ அந்த ஐயா சொல்லுவார், தூக்கம் வந்தால் என்னட்டும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் தூங்குங்க. சாப்பிட்டுக்கு அப்புறம் வசனத்தை கேட்கும்போது தூக்கம் வந்தால் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்க, என்ன பண்ணுங்கள். ஆனால் கொரட்டை மட்டும் விட்டுறாமல் என்ன பண்ணுங்கள். நான் சொல்லுறது புரியுதுங்களா? ஸோ இது ஒரு ஜோக்கை சொல்லுவார். ஸோ சரீர பலவீனத்தினால் நம்ம கவனிக்க முடியாது. கவலையான எண்ணங்களினால் வந்திருந்தால் நம்மளால் கவனிக்க முடியாது. என்ன பெருசாக பிரசங்கம், அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால் கவனிக்க முடியாது. அதே சமயத்தில் சில நேரத்தில் சத்துரு சில காரியங்களை கேட்க முடியாதபடிக்கு தடை பண்ணுவான். அதுக்கு தான் மொபைல் ஃபோனை சபைக்குள்ள ஆலயத்துக்குள் வரும்போது முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள், இல்லைன்னா சைலண்ட் பண்ணுங்க. சில இடத்துல நான் பார்ப்பேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் கரெக்டாக ஃபோன் வரும், நம்மளால் என்ன பண்ண எடுத்து வெளில போவோம். இது கேட்பதற்கான தடை. இதுதான் வசனம் சொல்லுகிறது. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதில் என்ன பண்ணிட்டோம். எத்தனை பேர் இப்போ ஆமாம் சொல்ல முடியும்? எல்லா கரங்களும் வச்சு சொல்ல முடியுமா? நம்ம எவ்வளோ பெரிய கூட ஆளாக கூட இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நாம் யாருடைய வார்த்தையை கேட்கிறோம், எந்த இடத்தில் கேட்கிறோம், எப்படிப்பட்ட நேரத்தில் கேட்கிறோம், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஏன் சிலரால் பலன் கொடுக்க முடியல? கேட்கறதுலையே அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இல்லை. நான் சொல்லுங்க, விசுவாசிகள் நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள், ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்களாக இருந்தவர் பலன் கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் பலன் கொடுக்கணும். அப்போது அந்த நேரத்தில் என்ன பண்ண, நம்ம தான் கவனமாக அதை ஹேண்டில் பண்ணணும். ஒன்று ஆஃப் பண்ணி போட்டோம், இல்லை சைலண்ட் போட்டோம், இல்லைன்னா முடிச்ச அப்புறம் உடனே என்ன பண்ணலாம், நான் வெளில போய் பேசுவேன். சரிங்களா? நான் சொல்ல புரியுன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த கேட்கிறதில் நான் முதல்ல தெளிவாக இருக்கிறேன். முதல்ல வசனம் என் காதுக்குள்ளே போகிறதா? ஆவியானவர் சொல்லுகின்றதா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டு தான் இருந்தார். எவ்வளோ கூட்டங்கள் வந்தது சென்றது, எல்லாருக்கும் தான் அந்த வார்த்தை, எல்லாருக்கும் பொதுவான வார்த்தை, எல்லாருக்கும் சேர்த்து தான் அந்த வார்த்தை. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து தான் பிரசங்கம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான முறைக்காக டிஃப்ரெண்ட் பண்ணுகிறோம். ஆனால் வசனம் என்று சொல்லப்படுகிறது எல்லாருக்கும் பொதுவானது. அது ஆண்களோ பெண்களோ வயதானவர்களோ வாலிபரோ யாராக இருந்தாலும், ஈவன் சொல்லப்போனால் புதிய ஆத்துமாக்கள் இருந்தால் கூட வசனம் எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் நான் கேட்கிறேனா? காதுள்ளவனா இருந்தால் கேட்கிறேனா? எனக்கு முதல்ல கேட்கிற விருப்பம் இருக்கிறதா? am I listening? கவனிக்க முடியாத அளவுக்கு என்னை எது வாட்டுகிறது? இந்த காலத்தில் யோசிக்க வேண்டும். ஏன்னா வசனம் முதல்ல உள்ளே போகணும். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? அது கூட ஒரு கதை சொன்ன நினைக்கிறேன். ஒரு ஸ்கூலில், அப்போலாம் கூரை ஸ்கூல், இது மாதிரி இல்லை, கூரை இருக்கிற ஸ்கூல் நான் கூட படிச்சிருக்கிறேன். அப்போது வாத்தியார் கேட்டாரா, பாடலாம் நடத்திட்டு, என்னடா பசங்களா நான் நடத்துனதெல்லாம் நுழைஞ்சிச்சான்னு கேட்டாராம். என்ன கேட்டாராம்? நான் நடத்துனதெல்லாம் காதுக்குள்ளே நுழைஞ்சிச்சான்னு கேட்டாராம். சார் இன்னும் வால் மட்டும் நுழையலை சார்னு சொன்னான் ஒரு பையன். எது மட்டும் நுழையா? நான் சொல்ல புரியுதுங்களா? எது மட்டும் நுழையா? அப்போ என்னென்னா அவன் பார்த்துருக்குறாங்க, வந்து எலி என்ன பண்ணுதா, அந்த கூரைக்குள்ளே ஏதோ சந்துக்குள்ளே என்ன பண்ணுது, உள்ளே போகுது. உள்ளே போகும்போது பார்த்தா எது மட்டும் நுழையல, வால் மட்டும் அப்படி தூங்கின்னு இருக்குதான். அதான் சொன்னான், சார் எல்லாம் நுழைஞ்சிச்சு சார், எது மட்டும் நுழையல, வால் மட்டும் நுழையல. அப்போ கவனம் எங்கே தான் இருந்திருக்குது அந்த பையனுக்கு? எலி தான். இந்த கால நேரத்தில் ஆராதனைக்கு வந்தாலும் நம்முடைய சில நேரத்தில் நம்முடைய கவனம் எங்கே தான் இருக்கும்? குடும்பம், வேலை, நாளைக்கு என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம் என்கிற எண்ணங்கள் வரும். ஆனால் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். எத்தனை நல்லா கவனிக்கிறீங்க? ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஏன் மாற்றம் இல்லைன்னா அவங்க வசனத்தை சரியாக கவனிக்க மாட்டாங்க. நான் சொல்லி நல்லா கவனிக்கிறேன். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அவங்களுக்கு கேட்க விடாது. சில இடத்துல சுவிசேஷம் நான் சொல்லும்போது ஒரு சில அம்மாமாரெலாம் கவனிச்சிருக்கிறேன். அவங்க அப்படியே ஒரு மாதிரி அவங்க கண்ணுலாம் ஒரு மாதிரி கவனிக்க முடியாத மாதிரி மாறும். ஏன்னா சத்தியம் உள்ளே போக விட மாட்டான் பிசாசு. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற கிரியைகள் அந்த வசனத்தை கேட்க விடாது. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்,
நான் ஒரு விசுவாசி என்று சொன்னால் நான் வசனத்தை கேட்கும்படியாக என்று கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் முதல்ல விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆலயத்தில் ஆராதிக்க வந்திருக்கிறோம், துதிக்க வந்திருக்கிறோம், கொடுக்க வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் கொள்ள வந்திருக்கிறோம். அதில் இன்னொன்று எதுதான்? வசனத்தை கேட்க வந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டம் அப்போஸ்தல காலத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டவுடன் செய்த 4 காரியங்களில் ஒன்று, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ஜெபம் பண்றது ஒரு பார்ட் என்று சொன்னால், அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்கிற அனுபவத்தில் ஒரு பார்ட், திருவிருந்து ஒரு பார்ட் என்று சொன்னால், அவர்கள் வாழ்க்கையில் வசனத்தை கேட்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த காலை நேரத்தில் அருமையான தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட போராட்டங்கள், எப்படிப்பட்ட பலவீனங்களோடு கூட ஒருவேளை வேலையினால நம்ம கொஞ்சம் டயர்டாக கூட வந்திருக்கலாம். அதெல்லாம் ஓகே, அது நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க, உங்களுக்கு தான் தெரியும் சரீர பிரகாரமான பலவீனம். ஆனால் நான் சொல்லுகிறது, வசனத்தை கேட்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? இந்த வசனத்தை நான் முக்கியப்படுத்துகிறேனா? ஆமாம், ஏதோ பிரசங்கம் போகுது, ஏதோ பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூட வந்திருக்கிறோமா? இன்று கர்த்தர் சபைக்கு சொன்னார், அட்லீஸ்ட் எனக்கு எல்லாம் புரியல, ஒரு சில காரியங்கள் எனக்கு புரிந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? 60 ஆமென் சொல்ல முடியுமா? ஓகே, இரண்டாவது அதைத்தான், கேட்கிறதை புரிந்து கொள்ளுகிற ஒரு நபராக இருக்க வேண்டும். மத்தேயு 13:23 எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பாலா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, அப்ப யார் பலன் கொடுப்பான்? அவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருப்பான். இரண்டாவது, உணர்கிறவனுமா இருப்பான், அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதான் முதல் காரியம், முதல்ல கேட்க வேண்டும். அப்போதான் வசனம் என்கிற விதை நமக்குள் போடப்படும். அடுத்தது, இந்த போடப்படுகிறதான விதை உணர வேண்டும். அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட், புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது நம்முடைய மனதிற்குள் அதை இணைத்து கொள்ள வேண்டும், சிந்தைக்குள் அதை சேர்த்து கொள்ள வேண்டும். அதான் சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லுவாங்க, இந்த காதலை கேட்டுட்டு கவனிச்சிருக்கீங்களா? இந்த காதலை கேட்டு இந்த காதல் என்னப்பா சொன்னாங்க, ஏதோ சொன்னாங்க, என்னன்னு ஒன்றுமே புரியல. அப்போ என்னென்னா, அதான் புரிந்து கொள்ளுகிற தன்மை. இந்த காலை நேரத்தில் கேட்கிற நான் அதை என் மனதிற்குள் தக்க வைக்கும்படியாக புரிந்து கொள்ளுகிறேனா? எனக்கு புரியவில்லை என்று சொன்னால் என்ன பண்ண? அடுத்த ஸ்டெப் அதான் சீசன் கேட்குறாங்க, நீ சொன்ன ஊமையுடைய கருத்து என்ன ஆண்டவரே? நீங்கள் கதை மாதிரி சொன்னீங்களே, என்ன அர்த்தம்? ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவர் ஆமென் சொல்ல முடியுமா? எல்லா கரங்களை வைத்து ஆமென் சொல்ல முடியுமா? எல்லாம் உற்சாகமா ஹல்லேலூயா. அண்டர்ஸ்டாண்டிங் த காட்ஸ் வேர்ட். இன்னைக்கு அநேக நேரத்தில் ஏன் பலன் கொடுக்க முடியவில்லை? நாம் கேட்கிறதே ஏதோ கேட்டுட்டேன் என்று போகக்கூடாது. இதில் கர்த்தர் எனக்கு என்ன சொன்னார் என்பதை புரிந்து கொள்வதற்கு நான் முயற்சி எடுக்க வேண்டும். நல்லா கவனிக்கணும், எல்லாமே புரியாது, சில நேரத்தில் எல்லாமே புரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் வித்தியாசமாக இருக்கும். புதுசாக வருகிற ஆத்துமாக்களுக்கு எல்லாம் புரியாது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் ஒரு சிலருக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியில் குறைவாக இருந்தாங்கன்னா ரொம்பலாம் புரியாது, ஏதோ புரியும், கண்டிப்பாக புரியும், ஆவியானவர் புரிய வைப்பார். அதை நான் சொல்லுகிறேன் என்னவென்று சொன்னால், அவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது புரிந்து கொள்வதற்கு இடம் கொடுக்கிறார்களா? 2 தீமோத்தேயு 3:7 எப்போதும் கற்றாலும், எல்லாம் சேர்ந்து, எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் நுழைந்து, ஓகே, எத்தனை தடவை கேட்டாலும், எத்தனை தடவை முக்கி சொன்னாலும் ஒருபோது என்ன பண்ணுறது கிடையாது, சத்தியத்தை என்ன பண்ண கிடையாது, அறிந்து உணராத இப்படிப்பட்ட பெண்களாக இருக்கிறாங்களாம். அப்படிப்பட்ட ஏமாத்துவாங்க, கள்ள ஊழியக்காரங்க சொல்லிட்டு வசனம் சொல்லுங்க. சொல்லி இப்போ எத்தனை பேர் புரிஞ்சவர் அல்ல சொல்ல முடியுமா? எல்லா காரங்களும் உச்சமாக சொல்ல முடியுமா? எத்தனை முறை கேட்டாலும், சொல்லிக் கொடுத்தாலும், கற்றுக் கொடுத்தாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு. சபைக்கு போனேன், நான் ஆராதனை பண்ணேன், காணி கொடுத்தேன், அதை பண்ண இதை பண்ண மட்டும் சொன்னால் போதாது, உணர வேண்டும். அது என்ன சொல்லுகிறது? ஆவியானவர் சொன்னாரே, இது எதற்காக சொன்னார்? இன்றைக்கு இதில் என்னுடைய பார்ட் என்ன? எல்லாம் எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எனக்கு இதில் என்ன? எல்லாருக்கும் ஒரே வசனம், மறுபடியும் சொல்லுகிறேன், இது சொல்லுகிற எனக்கும் இதே தான். ஆனால் இதில் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஏதாகிலும் சில காரியங்களை உணர்த்து. அதான் ஆவியானுடைய ஸ்பெஷாலிட்டி. ஒரே வசனத்தை இங்கே வேற ஊழியக்காரர் வந்தால் வேற மாதிரி தான் பிரசங்கம் பண்ணுவோம். நீ வேணா நல்லா கவனிச்சு பாருங்க. அதே சமயத்தில் எவ்வளவு சொன்னாலும் உணராத பெண்கள், அது ஏன் ஆண்கள் போலன்னு தெரில. அல்லேலூயா. என் மேலே யாரும் சண்டைகளை வந்துடாதீங்க, ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்ல சொல்ல மாட்டிங்களா? ஏன்னா முதல்ல யாரும் ஏமாறுறது? ஆரம்பத்தில் சொல்லுங்கள், ஆரம்ப கதையை சொல்லுங்கள். தோட்டத்தில் முதல்ல யார்தான் ஏமாந்தது? பிசாசு எங்கே ஏமாத்தணும் அவன் தான் கை வச்சான். இந்த அம்மா ஏமாத்திர யாரும் அடைக்கலாம், இந்த அம்மா மடைக்கிட்ட யாரும் அடைக்கலாம், அந்தாலும் அடைக்கலாம். அதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது. சொல்ல புரியுதுங்களா? நல்லா கவனிக்கணும். கேட்பது கற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். ஆனால் உணரவில்லை என்று சொன்னால் இந்த வசனம் எனக்குள் என்ன சொல்லுகிறது? மத்தேயு, அதே மத்தேயு 13 வாங்க பார்க்கலாம். ஏன் சில பேர் அப்படி இருக்கிறாங்க? 15வது வசனம், 13:15. கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும், நல்ல கவனிங்க போலாம், இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக. என்ன காரணம் தெரியுமா? அந்த இருதயத்தில் புரிந்து கொள்வதற்கான அந்த பார்ட் அவங்க விரும்பலை. இருதயத்தில் கொஞ்சம் பிரச்சனை. இருதயம்னா இந்த இருதயத்தில் கொழுத்திருக்கிற என்ன அர்த்தம்னா கொலஸ்ட்ரால் கிடையாது, நமக்கு வருகிற சரீர பலவீன வியாதி கிடையாது. இது ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு தடை இருக்கிறது என்று அர்த்தம். அந்த ஆவிக்குரிய தடையினால் வசனத்தை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுப்பதில்லை. இது யாருக்கோ கர்த்தர் பேசுறாரு, இது எனக்கு இல்லப்பா. நல்லா கேட்பாங்க, கேட்டால் கூட சொல்லுவாங்க இந்த வசனம் இந்த இடம் இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதை அவர்களுக்கென்று உணர்கிறதான ஒரு எண்ணம் இருக்காது, விருப்பம் இருக்காது, இருதயம் இருக்காது. இட் இஸ் ஃபார் மீ, அல்லது இந்த வசனத்தில் இந்த பிரசங்கத்தில் இதை எனக்கு உணர்த்தினார். அதான் அண்டர்ஸ்டாண்டிங். சொல்ல புரியுதுங்களா? முழு வசனத்தையும் ஒருத்தராலும் புரிந்து கொள்ள எனக்கு புரிந்து கொள்ள முடியாது. அதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். பெரிய பெரிய வேத பண்டிதெல்லாம் சொல்லுகிறது வேதத்தில் கொஞ்சம் தான் கற்றுருக்கிறேன்னு சொல்லிட்டு. நான் அப்படிப்பட்ட ஆழமான அந்த மீனிங்லாம் சொல்ல விரும்பவில்லை. கேட்கிற வசனத்தில் எனக்கு ஆண்டவர் உணர்த்துகிறது என்ன, அதை நான் புரிந்து கொண்டேனா, கர்த்தர் என்கிட்ட எப்படிப்பட்ட விதத்தில் பேசினார். இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து எனக்கு பேசினாரா, அதே பிரசங்கத்தில் இன்னொருத்தருக்கு ஒரு எச்சரிப்பு அதில் போய் முடியும். இன்னொருத்தருக்கு அவர்களை தைரியம் ஊட்டுகிற வார்த்தைகள் வரும், இன்னொருத்தர்களுக்கு பாவத்தை உணர்த்துகிற வார்த்தைகள் வரும். இப்போ எத்தனை பேர் நான் சொல்றது புரிகிறது? புரிந்து வராம சொல்ல முடியுமா? அப்போ ஏன் பலன் கொடுக்கவில்லை சிலர்? கவலை கவலை கவலை. ஏன் சில பேர் பலன் கொடுக்க முடியவில்லை? பணத்தின் மேல் இருக்கிற விருப்பம் விருப்பம் விருப்பம். ஏன் பலன் கொடுக்கவில்லை? உலகத்தின் மேல் இருக்கிற இச்சை இச்சை. இது வசனத்தை நமக்குள் செயல்படுவதற்கு அதை விடாது. செயல்படணும். விதையை போட்டால் மண்ணுக்குள்ளே போய் மிக்ஸ் ஆகிட்டு என்ன பண்ணணும்? வேர் வரணும். ஒரு சாதாரண விதை போட்டால் தண்ணி ஊற்றின எத்தனை நாள் வளருது சொல்லுங்க பார்க்கலாம்? நார்மலாக 3 நாளுங்களா? 3 நாள் இல்லை, ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம். பார்த்தா ஒரு சின்ன ஒரு வேரும். நமக்குள் செயல்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? ஏன் இங்கு இருதயத்தில் சம் ப்ராப்ளம் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளுகிற அந்த புரிந்து கொள்ளுகிறதான சிந்தையில் சிறிய குழப்பம். இதில் இன்னொன்று இருக்கிறது. மார்க் 4ஆம் அதிகாரம் பாருங்கள். ஆவியானவர் பாருங்கள், ஒரு சத்தியத்தை வேறு வேறு இடத்துல வேறு மாதிரி எழுதி வச்சிருக்கிறார். இதை சினாப்டிக் காஸ்பல்னு சொல்லுவார்கள், சமநோக்கு நற்செய்தி நூல்கள் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொன்றும் ஒரே சத்தியம்தான், வேறு வேறு ஆங்கிளில் சொல்லுவார்கள். மார்க் 4:20 யாராவது வாசிங்க பார்க்கலாம். வசனத்தை எல்லாம் சத்தமாக, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு, ஏற்றுக்கொள்ளுதுன்னு சொல்லும்போது அக்செப்டிங், அட்மிட்டிங், நாட் ரிஜெக்டிங். இப்போ பாருங்க, என்னதான் ஆவியானவர் கன்விக்ட் பண்ணுவார், உணர்த்துவார். மகனே மகளே தைரியமா இரு, மகனே இந்த பாவத்தை விட்டு வெல்லவா, அல்லது நீ ஏன் இப்படி சோர்ந்து போயின்னு இருக்கிற, ஏன் இப்படி நீ பலவீனப்பட்ட ஒரு ஆத்மா இருக்கிற, தைரியமா இரு. ஆண்டவர் உணர்த்துவார், புரியும் நமக்கு. ஆனா ஐயோ இப்பெல்லாம் என்னால் முடியாதுப்பா. எதுவுமே நான் சொல்லுது புரிகிறது. மகனே விசுவாசமா இரு. விசுவாசம் பற்றி ஆண்டு பேசுவார், உள்ள போவோம், புரியும், நல்லா போவோம். ஆவியான உணர்த்துவார், இது எனக்கு தான் பேசுறாரு. ஆனால் இது கேட்டு கொஞ்ச நேரத்தில் மனசு சொல்லும் என்னால் முடியாதுப்பா. அல்லேலூயா. படிக்கிற பிள்ளை ஒரு அல்ல சொல்லுங்க பாலாம், படிக்கிற பிள்ளை ஒரு அல்ல சொல்லுங்க பாலாம். ஓகே, பெற்றோர்லாம் சொல்லுங்க பாலாம். அல்லேலூயா. என்னாலாம் பாஸ் ஆக முடியாது. நான் சொல்ல புரியுதுங்களா? ஐயோ என்னால் இந்த கடன்லாம் அடைக்க முடியாது, அவ்வளோதான் என் கதி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அக்செப்டிங். ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளை புரிந்து கொண்ட பிறகு, கர்த்தர் என்னோட டீல் பண்ணுற, ஏதோ பேசினார்ப்பா, வந்த ஊழியக்கார் மூலமாக சில வார்த்தையில் சொல்லிட்டு போனார்ப்பா, பட் am I accepting it? ஏற்றுக்கொள்ளுதல் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 2:13. ஆகையால் நல்ல கவனிங்க பார்க்கலாம், நீங்கள் தேவ வசனத்தை யாரால கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியுமா? எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது
மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக என்ன பண்ணிருக்கு தெரியுமா? கரங்களை ஊற்றிடாம சொல்ல முடியுமா? ஏன் சில பேருக்கு பலன் கொடுக்க முடியுது? வசனத்தில் பிரச்சனையே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஊழியக்காரர்கிட்ட பிரச்சனையே கிடையாது. அது அவங்களுடைய தனிப்பாடு. ஊழியக்காரர்கிட்ட பிரச்சனை, அது கர்த்தருக்கு அவருக்கு டீல் இருக்குது. அவர் பார்த்துக்குவார், நியாய தீர்ப்பில் பார்த்துக்குவார். ஆனால் கேட்க வரும்படியாக வந்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை ஏன் பலன் கொடுக்க முடியவில்லை? ஏன் வளர்ச்சி அடையல? ஏன் அவங்களுக்கு ஆண்டவர் இன்னும் கொடுக்க முடியாத அளவுக்கு தடையாகி கொண்டே இருக்கிறன்னு சொன்னால் அதை மனுஷனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்ட பிரயோஜனம் கிடையாது. இது வசனம் கர்த்தருடையது. அந்த வசனத்தை விளக்குறதுக்கு 1000 கதை வரும். கதையை பிடிச்சக்கூடாது, அதில் இருக்கிற சத்தியத்தை பிடித்து கொள்ள வேண்டும். ஓகே, கதையெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. கதைலாம் 1000 கதை வரும். நான் ஒரு கதை சொல்ல வருகிற வேற ஊழியர் வேற கதை சொல்லுவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இப்போ புரிகிறது? நீங்கள் ஏற்றுக்கொள்கிறது போல நாங்கள் ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு பெரிய காரியத்தை கத்த செய்வோம். இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகள், மறுபடியும் சொல்லுகிறேன், பலவிதமான எண்ணங்களை மனசுக்குள்ளே போட்டுக்கின்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், பிரசங்கத்தில் வந்துச்சு. எதில் வந்துச்சு? எதில் வந்துச்சு? பிரசங்கத்தில் வந்துச்சு. அப்படி சொல்லும்போதே போச்சு. அவங்களுக்கு என்ன கிடையாது? அதை ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை இல்லை. அதை மனநிலை, கேட்கிற விதத்தை குறித்து கவனிங்கள். ஆண்டவர் ஒரு வார்னிங் வைக்கிறார். அங்கே உள்ளவன் எவனோ எப்பா பயப்படுறான், என் வசனத்துக்கு பயப்படுறாமா கொடு என்று ஆண்டவர் உங்கள் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. யாருக்கு பயப்பட வேண்டும்? கர்த்தருடைய வசனத்துக்கு தான் நடுங்க வேண்டும். சொல்லி புரிகிறது. இன்னைக்கு உலகத்தில் இந்த பிரசங்கத்தை இல்லாமல் நல்லா எப்படி சொல்றது, அந்த சொற்பொழிவு ஆட்டுகள் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் அப்படி கூட சொல்லலாம். லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. ஒரு அவருக்கு 2000 3000 அல்லது 10,000 வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த காலேஜ் டிபார்ட்மெண்ட் அல்லது ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட்லாம் போய் கேட்டிங்கன்னா தெரியும். இன்றைக்கி வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பது எப்படி, வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது எப்படி, பிஸ்னஸை டெவலப் பண்ணது எப்படி, நல்ல ஒரு மேனேஜராக இருப்பது எப்படி, மக்கள் அதில் டீமை வழிநடத்தி எப்படி, இதுக்கெல்லாம் நிறைய டீச்சிங் மாதிரி இன்றைக்கி நிறைய உலகத்தில் வந்துடுச்சு. அதை கேட்ட நம்மளே ஆடி போயிடுற மாதிரி இருக்குது. ஆனால் 1000 இருக்கட்டும், இந்த வசனத்துக்கு நிகரானது எதுவுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கரங்களை வைத்து வராமல் சொல்ல முடியுமா? ஓகே, ஏற்றுக்கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், ஏன் பலன் கொடுக்கவில்லை? இங்கே தான் கவலை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? இங்கு தான் உலக பிரகாரமான சிந்தையோடு கூட அமர்ந்திருக்கும் போது இது அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை இல்லை, அது எப்படி விட முடியும்? இந்த பாவத்தை நான் எப்படி விடுறது? இந்த கவலையை என்னால் விட முடியாதுப்பா. இது என்ன சாதாரண கவலையா? என் குடும்ப கஷ்டம் இன்னும் பிரச்சனை சீர் பண்ணுற மாதிரி இருக்குதா? எவ்வளோ ஜெபம் பண்ணாலும், எவ்வளோ தனிப்பட்ட ஆலோசனை கொடுத்தாலும் சொல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காரணம், ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை இருக்க வேண்டும். அக்செப்டிங். இந்த காலை நேரத்தில் அருமையான தேவ பிள்ளைகளே, வசனத்தை தள்ளாதிருங்கள். நீங்கள் கேட்கிற வசனம் உங்களை கூட இடைப்படும் போது, எஸ் ஆண்டவரே, எனக்கு இன்றைக்கு உணர்த்தின வார்த்தைக்காய் நன்றி, இந்த வசனத்தில் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி, நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகவிட்டு போக மாட்டீங்க. ஏன் பிள்ளைங்க என்ன பண்ணோம்? சொல்கிறது கண்மூடி செய்துடும். போய் அடுறான், அந்த பையனை போய் அடுறான், என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு வந்துடும். குதிரைன்னு என்ன பண்ணது? குச்சிடும். மனம் திரும்பி பிள்ளைகளை போல். அருமையானவர்களே, நம்முடைய மனம் திரும்புதல் எப்படி இருக்கிறது? ஏற்றுக்கொள்ளுகிற தன்மையோடு கூட இருக்கிறதா? ஓகே, கடைசியாக பார்க்கலாம். லூக்கா 8:15 சொல்லுகிறது மீண்டுமாக. ஓகே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், மறுபடியும் நல்லா கவனிக்க பார்க்கலாம். இவர்கள் வசனத்தை கேட்கிற ஜனங்களாக இருப்பார்கள், விசுவாசிகளாக இருப்பார்கள். கடைசியாக அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து கொண்டு பொறுமையுடனே பலன், இவங்க தான் பலன் கொடுப்பாங்க. அப்போ வசனத்தை கேட்கிறவனா இருக்கிறேனா, உணர்கிறேனா, இந்த வசனம் என்ன சொல்லுது, எனக்கு ஏதோ என்கிட்ட என் இருதயத்தில் ஏதோ பண்ணுதே, ஏதோ என்னால் ஏதோ என் உள்ள சம்திங், இது வசனம் என் உள்ளத்தை விட்டு போக முடியுதே. ஓகே, எஸ், கர்த்தர் டீல் பண்ணுறார். அடுத்தது, நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிள்ளை போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் நான் பெரிய ஞானிலாம் கிடையாது. நான் ஆண்டவருடைய வசனத்துக்கு முன்பதாக ஒரு சாதாரண குழந்தையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த ஏற்றுக்கொண்டதை காத்துக்கொள்ளணுமா. என்னதான் ஒரு செடி விதை போட்டு செடி வளர்ந்து தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணி இப்போ பூலாம் வருது, பழலாம் வருது, ஆனால் வேலி இல்லைன்னா என்ன ஆகிடும்? மேஞ்சி விட்டு போயிடும். அநேக நேரத்தில் கர்த்தர் பேசியிருப்பார், நாமும் ஒப்பு கொடுத்துருப்போம். ஆண்டவரே, நான் இதை பண்ணுற ஆண்டவர், அதை பண்ணுற ஆண்டவர், இன்றைக்கே ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே ஒப்பு கொடுப்போம். ஆனால் நாம் தொடர்ந்து வெளி உலகத்துக்கு செல்லும்போது காத்துக்கொள்ள முடியாமல் போய்விடும். இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த ப்ரொடியூஸ் ஆக முடியுது என்று சொன்னால், திஸ் இஸ் த ரீசன். தே ஆர் நாட் ப்ரொடெக்டிங் இட்.
செக்யூரிட்டி. ஒரு 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 சாதாரண ஒரு பில்டிங்க்கு செக்யூரிட்டி போகிறாங்க, என்ன பாதுகாப்புக்கு. ஏதோ ஒரு 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 வார்னிங், ஏதோ சம்திங் நடக்கிறது. என்னை விட்டு இந்த வசனம் போகக்கூடாது. நான் தீர்மானித்த தீர்மானத்தை நான் விடக்கூடாது. நான் ஒப்பு கொடுத்தலை தடை பண்ணும்படி வருகிற காரியத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதுதான் நான் காத்துக்கொள்ள வேண்டும். எங்கே காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் என் இருதயத்தில் முதல்ல காத்துக்கணும். எத்தனை பேர் நான் சொல்றது புரிந்து வராமல் சொல்ல முடியுமா? எல்லா காரங்களும் வச்சாமல் சொல்ல முடியுமா? எத்தனை முறை நம்ம ஆண்டுகிட்ட தீர்மானம் பண்ணி, ஆண்டவரே கண்ணீரா ஜெபம் பண்ணியிருப்போம், வேதனையில் வந்திருப்போம், வாழ்க்கை அவ்வளவுதான் என்று வந்திருப்போம், வேதனையில் துக்கத்தில் ஆண்டவரே என்று சொல்லும் போது கர்த்தர் ஏற்ற வார்த்தை கொடுத்திருப்பார். நம்மளும் அன்னைக்கு ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்துருப்போம். ஒரு மாதம் தான் தாங்க நம்ம ஒப்பு கொடுத்துடலாம், அப்புறம் மறந்துடும். ஏன்னா காத்துக்கொள்ளவில்லை. மறுபடியும் பிரச்சனை, போராட்டம், பாடுகளை போய் விழுந்து அப்புறம் 2வது ஆண்டவர் பேசும்போது, எஸ் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அட்லீஸ்ட் இதையாவது கேட்குறாங்க பாருங்க. அவங்க நல்ல விசுவாசிகள். ஒரு ஆளையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆள் தான் போச்சு. ஒரு தடவை 2 தடவை பேசுவார். ஆனால் 3வதுலாம் ரொம்ப அந்த இருதயம் கடினமாகி விட்டது என்றால் பேச முடியாது. அப்புறம் பலனே கிடைக்காது. இந்த காலை நேரத்தில் நாம் கேட்கிறதை அல்லது ஏற்றுக்கொண்டதை காத்துக்கொள்ளுகிறோமா? அருமையான சகோதரரே, சகோதரிகளே, ஆண்டவர் பேசின வார்த்தைகள் நம்ம உள்ளத்தில் கிரியை செய்யும். கிரியை செய்த பிறகு ஆம் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்தலை நான் தொடர்ந்து காத்துக்கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறேனா? எப்படிப்பட்ட இருதயம்? உண்மையும் நன்மையுமான இருதயம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இப்போ சொல்லுங்க பாலா, நம்ம இருதயம் அல்லது ஏன் இருதயம் உண்மையான இருதயம், நல்ல இருதயம் என்று சொல்லுகிறவங்களா அல்லையில சொல்லுங்க பாலாம். அப்படிங்களா? நம்ம இருதயம் ரொம்ப நல்ல இருதயமா? காசு இப்படிலாம் கேட்பஎனக்கு தெரியாது. எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயம் எப்படிப்பட்டது? திருக்குள்ளது. இப்போ எத்தனை புரியுது? அதனால தான் ஆண்டவர் சொல்றேன், முதல்ல இருதயத்தை செட்ரேட் பண்ணு. எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இன்னைக்கு முடிவெடுப்போம், இன்னைக்கு தீர்மானம் பண்ணுவோம், ஆமென், ஹல்லேலூயா. உடனே மைண்டு மாறுதா? அதான் முதல்ல எதை சரி பண்ணோம்? இருதயத்தை செட் பண்ண. அடங்கு. அதான் வசனம் இயேசு கூட சொல்லியிருக்கிறார், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள். முதல்ல எங்கே தான் எதுதான் ஸ்டார்ட் ஆகுது? சொல்லுங்க பாலாம். சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இருதயத்திலிருந்து பொல்லாத அபிஷேகம்லாம் நரம்பலாம், பரலோகத்துக்கே போயிட்டு வந்துடலாம். ஆனால் மறுநாளே இருதயம் என்ன தெரியுமா சொல்லலாம்? நீ போயிட்டு வந்ததெல்லாம் போதும், விடு, நீ ரொம்ப ஓவராக போயிட்டு வந்திருக்கிற, கொஞ்சம் வேலை பார் அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. சர்பத்தை போல சத்ரு வஞ்சிக்கிறவர்களே உங்களை அனுப்புவோம். அப்போ சொல்ல உங்கள் மனசு. இப்போ 2 கொரிந்தியர் வாசிங்க பாரு. 2 கொரிந்தியர் 11 3வது வசனம். ஓகே. ஆகிலும் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் உண்மை நின்று விலகும்படி. நம்ம மனசு நல்ல மனசு தான், நம்ம இருதயம் நல்ல இருதயம் தான். ஆனால் இருதயத்தை மனதை கெடுக்கும்படியாக சத்துரு வைத்திருக்கிற வழிகளுக்கு இடம் கொடுத்தால் நம்மால் காத்துக்கொள்ள முடியாது. நான் கேட்டது உண்மை, ஆவியானவர் என்னோடு கூட பேசினார் என்று நான் ஒப்பு கொடுத்ததெல்லாம் உண்மைதான். ஏன் அது எனக்குள் பலன் கொடுக்கவில்லை? அடுத்த ஸ்டெப்பில் போயிட்டு பழம் வந்துடுச்சு, ஆனால் கெட்டு போச்சு. பழம் வந்து விட்டது, பூச்சடித்து விட்டது. பழம் வந்தது, ஒரு ஏதோ ஒரு அனிமல் ஏதோ என்ன பண்ணுச்சு, அது கொத்தி போட்டுச்சு, இப்போ சாப்பிட முடியவில்லை. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்முடைய இருதயம் மனது வஞ்சிக்கும்படியாக நாம் இடம் கொடுத்திருந்தால் இந்த காலை நேரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நான் நல்ல ஒரு விசுவாசியாக கடவுளுடைய பிள்ளையாக இருந்து என் குடும்பத்திற்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கேட்டேன், புரிஞ்சிச்சு, எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னு சொல்கிறது மட்டுமில்லை, இந்த வசனத்தில் அந்த செயல் அடுத்த ஸ்டெப் போய் பலன் கொடுக்கிற விதத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு பாதுகாப்பின் வேலியை போட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ராமே சொல்ல முடியுமா? எத்தனை பேர் இருதயத்தை காத்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க? முடியாது மட்டும் சொல்ல முடியாது. ஏன் இருதயத்தெல்லாம் காத்துக்கொள்ள முடியும் சொல்ல முடியாது. இருதயம் கேடு நிறைந்து, அது வேற. ஆனால் அந்த இருதயத்தில் தான் ஆவியானவர் வல்லமையாக செயல்பட விரும்புகிறார். உன் இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள். அப்பொழுது அதனிடத்திலிருந்து என்ன பண்ண போகலாம்? ஜீவ ஊற்று புறப்படும். இங்கே தான் லிவிங் ஸ்ட்ரீமே புறப்படுகிறது, இங்கே தான் ஆசீர்வாதமே புறப்படுகிறது. என்ன சொல்ல போனால் இங்கே தான் வெற்றியே புறப்படுகிறது. ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கர்வத்தாம சொல்ல முடியுமா? ஆனால் நான் எதை நம்பணும்? கர்த்தர் பேசின வார்த்தை, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த என் தீர்மானத்தை, இது உண்மை, இதை நான் ஏற்றுக்கொள்வேன், என்னால் முடியும் என்று எந்த விசுவாசி இருதயத்தை ஸ்ட்ராங் பண்ணுறாங்களோ கர்த்தர் நிச்சயமாக பலன் கொடுக்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
என்னால் முடியாதுப்பா சொல்லிட்டு அந்த சத்துருவின் வார்த்தையை நாம் சொல்லாதபடிக்கு, மனுஷருடைய வார்த்தையை, அவநம்பிக்கை உண்டாக்குகிற வார்த்தையை பேசாமல், நான் கர்த்தரோடு கூட பேசுனது இதுதான், நான் கர்த்தரோடு கூட ஒப்பு கொடுத்தது இதுதான், நான் கர்த்தரோடு கூட எடுத்த தீர்மானம் இதுதான் என்று யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் 130 சொல்லுங்க பாக்கலாம், 160, 100 பலம் கொடுப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அரங்களுக்கு தெரியாம சொல்ல முடியுமா? ஏன் மாற்றம் குறைகிறது? ஏன் விசுவாசம் தடைபடுகிறது? ஏன் ஆவிக்குரிய நிரப்புதல் தடைபடுகிறது? நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம்? ஒன்று கேட்கறதுல மிஸ் ஆகிறோம், இல்லை அதை புரிந்து கொள்ளுகிறதுல கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்து விடுகிறோம், இல்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம மனசு விட்டு கொடுக்க முடிகிறது. இல்லை ஏற்றுலாம் கொண்டுட்டேன், வசனத்தை கேட்கும்போது அப்படியே கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தேன், ஆனால் அதை காத்துக்கொள்ள நான் முயற்சி எடுக்கலை. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டு மறுபடியும் வசனத்துக்கு விரோதமான முடிவை நான் எடுத்தேன்னு சொன்னால், கர்த்தர் இந்த காலை நேரத்திலும் நம்மை தூய்மையாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிகள்? அவங்க மட்டும் ஒரு சொல்ல முடியுமா? ஓகே, ஒரு சில வசனம் சொல்லி வேகமாக கடை சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2:37. இங்கே எப்படி ஒரு கூட்டம் வசனத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுகிறது? இதை அவர்கள் கேட்டபோது, முதல்ல பாருங்க எங்க குத்துறாங்களா? இருதயத்திலே குத்தப்பட்டவளாகி பாருங்க. அடுத்த ஸ்டெப் கேட்குறேன், நாங்கள் என்ன பண்ணட்டும்? லார்ட் வாட் ஷால் ஐ டூ? கர்த்தர்கிட்ட கேளுங்க, இல்லை ஊழியக்காரன்கிட்ட கேட்கணும். சகோதரரே என்னப்பா பண்ணிட்டோம், என்ன முடிவு எடுக்கட்டும், என்ன செய்யட்டும்? ஓகே, இப்போ கீழே வருகிறது 41வது வசனம் சொல்லுங்க பாலாம். அவனுடைய 41 அவனுடைய 3000 பேர் ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறான். ஒரு ஆமே சொல்லுங்க பாலாம். ஹல்லேலூயா. இதைத்தான் ஒரு காலத்தில் நம்மளும் பண்ணியிருக்கிறோம். யாரெல்லாம் இங்கே தீர்மானம் எடுத்து ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறீங்களோ, இது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வ நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இந்த நாளில் ஏன் பலன் இல்லை? இந்த நாளில் ஏன் விசுவாச வார்த்தையை நான் செயல்படுத்துவதற்கு பதிலாக என் மனுஷ மூளையில் வருகிறதை நான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன்? அல்லது மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தையை ஏன் நான் செயல்படுத்துவதற்கு பிரயாசப்படுகிறேன்? தாவீது குறித்து ஒரு வசனம் சொல்லுகிறது, 2 சாமுவேல் 12:13. அவன் பெரிய பாவம் செய்கிறான், பாவத்தில் தேவனுடைய வார்த்தை நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக வருகிறது. 2 சாமுவேல் 12:13. ஓகே, அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில், நல்லா சொல்லுங்க போல, யார் இடத்தில் சொல்லுகிறான்? நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியிடத்தில் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். ஆண்டுடைய வார்த்தை வருகிறது, நீதாமா தப்பு பண்ண? அவன் சொல்றான், எஸ் நான் தான் தவறு செய்தேன். எத்தனை நான் சொல்றது புரிகிறது? இங்க அப்போஸ்தலர் பிரசன்ட் சொல்லுகிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒரு கட்டத்தில், ஆரம்ப கட்டத்தில் நமக்கு மனம் திரும்புதலில் ரொம்ப வைராக்கியமாக இருந்திருப்போம், உண்மையாக இருந்திருப்போம், ஆண்டுடைய வாக்கெல்லாம் தெய்வ வாக்கு எடுத்திருப்போம். ஆனால் நாட்கள் ஆன பிறகு தாவீதை போல எல்லாம் வந்துடுச்சு, எல்லாம் அறிவு வந்துடுச்சு, எல்லாவற்றிலும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சு, நம்ம மனசு சொல்றதெல்லாம் செய்யலாமா? அப்பொழுதும் கர்த்தர் டீல் பண்ணுகிறான். அருமையான மகனே மகளே, உன் பாவத்தை விட்டு விடு. அவன் சொல்லுகிறான், நான் ஏன் விடணும்? நீ யார் இதை கேட்பதுக்கென்று? அந்த ஊழியக்காரனை அவன் தவறாய் பேசவில்லை, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ய. நான் சொல்றது புரிகிறது? ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை. அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், நீங்கள் பிற நபர்களை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பலன் கொடுக்க முடியாது. சபைக்கு வருகிறோமா, 1000 நல்ல காரியங்கள், குறைகளை நீங்கள் பார்க்க முடியும் in every church, even every God's servant. பட் நீங்களும் கடவுளுடைய வார்த்தையிலும் நீங்கள் இணைந்திருந்தால் உங்களுடைய பலனை யாராலுமே தடை பண்ண முடியும். எதுவுமே நான் சொல்லுது புரிந்தவர்கள் எல்லாம் சொல்லுங்க பாலாம். ஆனால் என்னதான் சொன்னாலும் என்ன பண்ணுறது? சில நேரத்தில் மனசு என்னதான் சொல்லும், இல்லை 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 நான் அப்படிலாம் இல்லை, இப்படிலாம் இல்லை. நம்முடைய மனதின் விருப்பங்களுக்குள்ளாக நாம் விட்டு கொடுக்கும்போது பலன் தடைபடுகிறது. இந்த காலை நேரத்தில் நான் கேட்கிறதை ஏற்றுக்கொண்டு அடுத்த செயலுக்கு நான் இடம் கொடுக்கிறேன். அந்த மக்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து வருகிறார்கள். இங்கு அர்ப்பணித்த ஒரு தேவ மனிதன், தேவனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருந்த மனுஷன், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஒரு தாவீது ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் விழுந்து போகும்போது இதை மறுத்தால் நம்முடைய வாழ்க்கையில் பலனை தள்ளி போடுகிறோம். அருமையானவர்களே, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ, உங்கள் எதிர்காலங்களை குறித்தோ, அல்லது நிகழ்காலத்தில் இருக்கிற சில போராட்டங்களை குறித்தோ, அல்லது என்னால் இதில் வெற்றி பெற முடியாது, என்னால் இதில் மாற்றம் அடைய முடியாது, இந்த அசுத்தம் என்னை துரத்துகிறது, இந்த கவலை என்னை பயமுறுத்துகிறது, இல்லை இந்த பண விஷயத்தில் என்னால் ஜெயம் கொள்ள முடியாது, அல்லது படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் ஒருவேளை படிப்பில் என்னால் இப்படிப்பட்ட நிலைமைக்கு வர முடியாது என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். இதில் கர்த்தர் என்ன சொன்னார்?
கர்த்தருடைய வார்த்தை என்ன, அதுக்கு மாத்திரம் நீங்கள் செவி கொடுத்து அதை தொடர்ந்து விசுவாசித்தால் அல்லது காத்து கொண்டால், எப்படிப்பட்ட இருதயம்? நம்முடைய இருதயம் அந்த தீர்மானத்தை உறுதியாக பிடிக்க விடாது. ஆனால் அதைத்தான் நல்ல இருதயமாக ஆவியானவருடைய பலத்தோடு கூட காத்து கொண்டால் அது பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. எல்லாம் ஒரு ஆமே சொல்ல முடியுமா? எல்லா கரவத்திராம சொல்ல முடியுமா? அப்போ இந்த காலை நேரத்தில் வசனத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது? சங்கீதம் 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். இந்த வசனத்தில் ஆண்டவருடைய குணம் இருக்கிறது. சங்கீதம் 119:50 சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். 50, அதுவே இந்த வசனம்தான் என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வார்த்தை வாக்கு என்னை. எத்தனை பேர் ஆண்டு வார்த்தை உயிர்ப்பித்திருக்கிறது? அவங்கள ஒரு ஆமே சொல்ல முடியுமா? சிறுமையில் ஆறுதல் பட்டிருப்போம். ஆனால் இப்போ எல்லாம் சரியாயிட்ட பிறகு என்ன பெருசா வசனம் அப்படின்ற எண்ணம் வருகிறதா? வசனத்துக்கு விரோதமான வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் யாராவது போடுகிறார்களா? அந்த சர்பத்தின் வார்த்தைகளை நீங்கள் எடுத்து தூர எறிந்து விட்டு கர்த்தருடைய ஆவியானவருக்கு முன்பதாக நான் செய்தது இப்படிதான், சரினா சரி, தவறுனா தவறு, கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? சில பேர் எல்லாம் ஒப்புலாம் கொடுப்பா. அப்படியே மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே 1000 உலக காரியங்களை வச்சுக்கோ. அவன் சொன்னா இவன் சொன்ன போட்டு வசனத்தை குழப்பி விட்டோம். கட்சியில் பார்த்தா நம்மளே குழப்பி விட்டு போயிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்ல புரியுதுங்களா? ஓகே இன்னொரு வசனத்தை சொல்லுங்க பாலாம். யோவான் 8:32, சத்தியத்தை, வசனத்தை, தேவ வார்த்தையை நீங்கள் அறிவீர்கள். அந்த தேவ வார்த்தையாக சத்தியம் என்ன பண்ணும்? இதில் விடுதலை இருக்கிறது. ஏற்றுக்கொண்டால் தான் விடுதலை, விசுவாசித்தால் தான் விடுதலை, பாதுகாத்து கொண்டால் தான் விடுதலை. ஏன் விடுதலை வரவில்லை? கேட்டேன், கர்த்தர் சொன்னார், ஆனால் செய்யலை. சில பேர்கிட்ட ஸ்பெசிஃபிக் சொல்ல, நீங்கள் உபவாசம் போட்டு நல்லா ஜெபம் பண்ணுங்க. இன்னும் சில பேர் பண்ணவே மாட்டாங்க. குடும்பத்தில் சில போராட்டங்கள் சொல்லும்போது அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். வேற கதை தான் பேசுவோம். அப்படி ஆயிடுச்சு, இப்படி எப்போ பிரச்சனை தான், அதை பற்றி பேசாத. இதுக்கு தீர்வு என்ன? இதுதான் நீங்கள் செய்யுங்க. ஒப்பு கொடுக்கணுமா, மனம் திரும்பணுமா, அல்லது போராடி ஜெபிக்கணுமா, யூ ஸ்டார்ட் இட். அதை செய்வதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா சத்தியத்தில் தான் என்ன இருக்கிறது? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பாலாம். சத்தியத்தில் விடுதலை, வசனத்தில் விடுதலை. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க பாலாம். வசனத்தில் விடுதலை இருக்கிறது. அப்போ ஆண்டோட அந்த வார்த்தையை ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிறாரா? நீங்கள் கீழ்ப்படி. ஓகே, மத்தேயு 4:4, பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ஒவ்வொரு வார்த்தையினாலும், ஆண்டவர் வார்த்தை தான் பிழைப்பு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசம்? நீங்கள் 1000 அதாவது இதை பண்ணாலும் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற பிழைப்பு நல்லது. கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் சம்பளம், உங்களுடைய முயற்சியில் வருகிற பலன் நல்லது. உள்ளவன் எவனோ சொல்ல போல, உள்ளவன் எவனோ இன்னும் கொடுப்பான். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு பெருக்கத்தை. கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்கள் வேலைகள் செல்லுகிறதா? கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களுடைய படிப்பு செல்லுகிறதா? பிள்ளைகளுடைய படிப்பு. கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய முயற்சி, எதிர்காலத்துக்கான முயற்சி இருக்கிறதா? இன்னும் கொடுப்பான். நான் எதனா ஒன்று இஷ்டத்துக்கு அவங்க சொன்னா இவங்க சொன்னா செய்துட்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அல்ல. என்று சொன்னால் எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார் அல்லது எது பலன் கொடுக்கும் என்று சொன்னால், வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை காத்து கொண்டு செய்கிறவனுக்கு தான் அது பலன் கொடுக்கும். அது ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, ஒரு குடும்பத்தில் அல்லது அப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய தேவைகள், பொருளாதார தேவைகள் அல்லது படிப்புக்குரிய காரியங்களிலும் கர்த்தர் தான் நம்மை பிழைக்க வைக்கிறவர். விசுவாசிக்கிற ராம சொல்ல முடியுமா? எத்தனை ராம சொல்ல முடியும்? எல்லா கரங்கத்தில் ராம சொல்ல முடியுமா? இப்போ இந்த காலை நேரத்தில் நானும் பலன் கொடுக்கிற விசுவாசியாக இருப்பதற்கு நான் என்ன செய்வேன்? அப்போ ஒரு கூட்டம் பலன் கொடுக்கிற நிலைமைக்குள் இருக்கிறாங்க, ஆனால் நெருக்கி போடுகிறது. அப்போ முதல்ல நெருக்கத்துக்குள் இருக்கிற விசுவாசியாக இருந்தேன்னா நான் முதல்ல என்ன பண்ணோம், அதை விட்டுட்டு வெளில வந்துட்டு பலன் கொடுப்பதற்கு என்னெல்லாம் நான் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். எங்கள் காலத்தில் கேட்டது போல நான் கேட்க வேண்டும். அதை முதல்ல என்ன பண்ணோம், உணரணும், இருதயத்தில் உணரணும். ஆவியானவர் தான் இதில் எனக்கு டீல் பண்ணுறார், உணர்த்துறாரு. நீங்கள் ஏற்றுக்கொண்டு அடுத்தது அது உண்மையாகவே அதை நீங்கள் வாழ்க்கையில் தீர்மானம் எடுத்து அதை தொடர்ந்து செய்வதற்கான முயற்சியோடு கூட நீங்கள் அதை தூர எரிந்து போடாமல் தொடர்ச்சியான ஒரு முயற்சியோடு கூட நான் செய்வேன், இந்த வசனத்தை நான் விடமாட்டேன், இந்த வாக்குத்தத்தத்தை விடமாட்டேன், இந்த எச்சரிப்பை விடமாட்டேன், இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் கர்த்தர் பேசியிருக்கிறார் என்பதை நான் எந்த காலத்தில் மறக்க மாட்டேன் என்று உறுதியாய் எந்த தேவ பிள்ளைகள் நிற்கிறார்களோ கண்டிப்பாக அவர்கள் பலன் கொடுக்கிற நிலைமையில் கர்த்தரை விசுவாசிக்க சொல்ல முடியுமா?